போச்சு என்ன இப்படி பூரா பொட்ட மட்டெல்லாம் கிளம்பிருச்சே இருந்த ஆளுக்கு பூரா கிளம்பிருச்சப்பா ஆம்பளையா கூட பிறக்கலாம் பெண்ணாவும் பிறக்கலாம் இந்த உலகத்துல பெண்ணா பிறந்து வாழ்றதே பெரிய கொடுமை என்னடி கொடுமை வருத்தமா சொல்ற பெண்ணா பிறந்தாவே உள்பாவட வெளிப்பாவட உள் சட்டை வெளிச்சட்டை எல்லாம் இளவு மயிரும் போட வேண்டியதா இருக்கு ஆம்பளையா பிறந்தா எந்த கரைச்சலும் இல்லை 4 முழத்துல வேட்டியை கட்டிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு மணி 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 முடிஞ்சதை ஆட்டிக்கிட்டு அது தெரிஞ்சிருக்கலாம் அடி தூள் கலப்புற நீங்க இருந்தே தூளை கலப்புறீங்க என்ன தூள் கலப்புனாவே நீங்க அப்பப்ப மாத்தி உட்காரும்போது எனக்கு பயமாவே இருக்குப்பா ஏண்டி திடீர் திடீர்னு நம்ம பேய் வந்தது அரியே சத்தியமா சொல்றேன் என்ன மாமா நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன் பொம்பளை பொறுக்கி அப்புறம் எத்தனையோ பொம்பளை பார்த்திருக்கேன் ஊர்ல போய் என்ன நினைப்பாரு ஆமா அப்படி அடி போறப்ப வரப்ப அப்படி புரியுற மாதிரி எத்தனையோ பெண்களை பார்த்திருந்தாலும் இன்னைக்கு தான் நம்ம ஒரு மேடையில நம்ம மந்தைக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பாக்குறேன் எப்படி மாமா நெஞ்செல்லாம் மசல் முளைச்ச பொம்பளை பாக்குறேன் மாமா என்னடி எனக்கு நெஞ்சில மச்சல் முளைச்சிருக்குன்னு தானே சொல்றேன் ஆமா ஆமா ஏன் மாமா என்னடி செல்லா எனக்கு நெஞ்சிலேயே வள மசல் முளைச்சிருக்கேன் ஆடி 5 விரதத்தை முறிக்கிறேன் என்ன எடுத்தோம்னா நான் பொம்பளைன்னு நீங்க பூரா வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு உண்மை 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 அதுதான் உண்மை சுத்த ஆம்பளை ஏய் ஊரே ஏமாத்தலாம் நீங்களே ஏமாத்த முடியாது ஐயோ இந்த சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் சுத்த ஆம்பளை அது நீ புழுத்து நீ வேற போட்டிருக்க ஐயோ சொல்ல மாட்டேன் கருப்பு சட்டக்காரன் மாமா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் சுத்த ஆம்பளை அடி இல்லடி நீ ஒத்த ரோசா வச்சிருக்க இப்படி சொல்ல மாட்டேன் ஐயோ என் கிரக மயிரா சுத்த ஆம்பளையா அடி நீ கூந்தல் நீளமா வச்சிருக்க சத்தியமா இங்க பாரு இங்க புடி தூக்கி போடு இதுவே இப்படி மணக்குது இன்னொன்னு கழட்டி போடவா எங்க போட பாப்பா நீங்க வாசியில படம் பார்த்துட்டு படம் பாக்க என்ன அக்கா இந்த துணி நல்லா இருக்காக்கா அது புழு துணி வேற சூப்பரா இருக்கு ஊதா துணி சொல்லு வாயில எப்ப பார்த்தாலும் இந்த துணி தான் வரும் புழு துணி தானே சொல்ல முடியும் ஆமா ஆமா நீங்க துறை இங்கிலீஷ் படிச்ச துறை நல்லா இருக்காக்கா மாமா இந்த துணி நல்லா இருக்கா ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு மாமா ஜாக்கெட்டை டைட்டா தைச்சுட்டாங்க ஜாக்கெட்டை டைட்டா தைச்சுட்டாங்க கொக்கி எடுத்து மாட்டிட்டேன் மாமா 2வது கொக்கி இருக்குவாரு என் கதையை கேளு அப்புறம் பூளு பூளுன்னு கத்துவேன் என் கதையை முதல்ல கேளு கொக்கி எடுத்து மாட்டிட்டேன் மாமா இப்ப எடுத்துக்கிட்டு எரிய புறம்பு மண்டெல்லாம் உடஞ்சு செத்தறி பெருஞ்சது 2வது கொக்கிய மூச்சை எடுத்துக்கிட்டு மாட்டினேன் மாமா மாட்டிட்டேன் 3வது கொக்கி இருக்குவாரு அதை நல்லா தம் கட்டி இழுத்து மாட்டினேன் மாட்டிட்டேன் மாட்டிட்டு இப்படி தேமாமா மூச்சை விட்டேன் கொக்கி டப்புன்னு வந்து இந்த பந்து இங்க இருந்து அங்கிட்டு ஒரு கக்கூஸ் ஒண்ணு ஓபன் பண்ணிருப்பீங்க அதுல தெரிச்சு ஓடி மறுபடியும் எடுத்து உள்ள தெரிச்சு ஊக்க குத்திக்கிட்டு வந்திருக்கேன் மாமா நீ என்ன தெரியல பொண்டாட்டி மலை வேதனையில வந்து கீழே கீழே கத்துற நீ ஏன் சிந்தனையா அகத்துற உன் குடும்பத்துல 1008 பிரச்சனையா இருக்கும் போல சரிங்களா முகத்தை பார்த்தாவே தெரியாம இருக்க போது அப்படியே போட்ட இப்படி அழக படைச்ச ஆண்டவன் என்ன திருக்கூண்டு சொலக படைக்காம விட்டுட்டாம படைச்சிருந்தேன் இந்த நெல் மடூர்ல கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் வயக்காடு என் பேருக்கு யாருக்கிட்டையாவது எழுதி வாங்கியிருப்பேன் என்னப்பா அந்த மியூசிக் எதுக்கு வாசிக்கிறாருன்னு சொல்லி கருப்பு சட்டை மாமா பழம்பெரும் பாடகி ஜானகி அம்மா இறந்து வச்சு இன்னைக்கு அதனால கேரளத்துக்கு வந்தது மாதிரியே இருக்கட்டும் ஒத்த புருஷன் அமைகிறாங்க இல்ல எனக்கு சும்மா பொழந்து எரிச்ச மசல நாடகத்தை கெடுத்தே விடுவேன் நீ பேசாம கொஞ்சம் வந்து சத்தத்தை கேட்க விடு நீ நடு மையத்துல வந்துட்டு கீழ்
பல்லு மயிறு கூட கொட்டி போச்சு தெரியும். உன் வாயிலதான் ஜனி உட்கார்ந்துருக்கேன். மொத்த புருஷன் அமையலக்கா. அக்கா அந்த கதையை கேட்காட்டினா துணியை வச்சு சிரிக்கிறக்கா கேளுக்கா. சரி பேசாம உட்கார்ந்து. உனக்கு காலையில பக்காடி லெமன் வேணுமா வேணாமா? வச்சிருக்கேன், பேக்கல வச்சிருக்கேன் பக்காடி லெமன். பேசாம இரு. நீ குடிச்சு விட்டு வீட்டுல படுத்தாலும் கூட எலுமிச்சம்பழம் வாழதே அடிக்கும். எந்த வாடையும் அடிக்கும். அமைதியா இருப்பாரு இருப்பாரு அமைதியா இருக்கும். அவரை கண்டுக்க கூடாது. ஆமா இருக்கட்டும். லைட்டா பேசினா பரவாயில்ல. ஜெய் ஏல சொல்லி இறப்பணி எங்க கேக்குது? இருக்கட்டும். ஒத்த புருஷன் அமைய மாட்டுத்தான். இந்த கதையை கேள் ஒப்புறானே. இந்த கதையை கெழுத்தாய் இங்க கெழுத்தாய். மாட்டுத்தாவணி கக்குசு, காரக்குடி கக்குஸ், புதுக்கோட்டை கக்குஸ் சொல்லியாச்சுப்பா. நீ வந்து உட்காருப்பா. நீ முரட்டு பஞ்சாயத்து ஹைகோர்ட்ல தீர்ப்புலாம் கொடுத்தோம்னா மறுபடியும் அதை மறுபடியும் கிளறி மறுபடியும் ரீமனு பண்ற. வாப்பா வாப்பா வாப்பா. நான் இந்த பொம்பளை வச்சம் போடப்பட்ட பாட்டு எனக்கு தெரியும். நான் வெந்து நொந்துகிட்டு நிக்கிறேன். உங்களுக்கு குந்தி குஷி குண்டிய கிழிக்குது உங்களுக்கு. வாப்பா படுப்பா. காரைக்குடி கக்குசு அக்கா. மறுபடியும் கதையை ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன் அக்கா. காரைக்குடி கக்குசு, மதுரை மாட்டுத்தாவணி கக்குசு, புதுக்கோட்டை கக்குசு, ஆம்பளை கக்குசுல என் நம்பரை எழுதி போட்டிருந்தேன். போன் நம்பரை. எவனாவது இப்படி ஒண்ணு கடிக்க வரும்போது நம்ம நம்பரை பார்த்துட்டு அடிச்சிட மாட்டானா? அப்படியே அவனோட தொடர்பு பண்ணி இந்த வாழ்க்கை பயணத்தை ஓட்டிட மாட்டோமான்னு நினைச்சு எழுதி போட்டிருந்தேன். ஒருத்தன் கூட அடிக்கல. அட்ட தருத்துலயே பிடிச்ச முண்டையா இருந்திருக்கும் போல. ஒருத்தன் கூட அடிக்கல. ஒரே ஒரு ஆள் அடிச்சாரு டாக்டர். எனக்கு தாங்க முடியல சந்தோஷம். புளியங்கொம்பா ராத்திரி 10:45 போன் அடிச்சாரு. கிரு கிருன்னு எடுத்துக்கிட்டு அலோன்னாரு. நான் எடுத்துக்கிட்டு ஹேலோ அப்படின்னு. அதுக்கு அந்த ஆளு ஒரு வார்த்தை கேட்டேன். மூலம் பௌத்திரமானு கேட்டேன். நான் சொன்னேன் எனக்கு உள் மூலமும் இல்ல வெளி மூலமும் இல்ல. ஆதி மூலம் 5000 ரூபாய் என்கிட்ட கடனை வாங்கிட்டு போய் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டு. அவன் டாக்டர் இல்ல மாமா. கடைசியில இந்த சித்த வைத்தியம் பாப்பாங்க வர லேகிய வைப்பாங்க. அது மூலத்துக்கு வித்தவனா இருந்திருக்காப்புல. எனக்கு பிடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சரியா பிடிச்சவன். நம்மளுக்கு அமைகிறது பூரா மாப்பிள பூரா இன்ஜின் சீசானதும் பிஸ்டன் பிடிச்சு போனதுமா அமையுது. சரி அப்படியா பிஸ்டன் பிடிச்சிருந்தாலும் அதை ஒரு லேத்துக்கத்துல கொடுத்து கடைஞ்சு அந்த வண்டியை ஓட்டிடலாம் பார்த்தா என்ன தெரியல. கடைசியில் அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகும்போது பெட்ரோல் கொபக்கு கொபக்கு கொபக்கு. சரி நாங்க ஒரு இதுக்கு போறோம். எதுக்கு? பூம்புகாருக்கு. பூம்புகாருக்கு கண்ணி பூம்புகாருக்கு